ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பைனாப்பிள் ஃப்ளேவரில் டீ கேக் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அதை பீட்டர் வச்சு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக வச்சு பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி க்ரீமாக வந்துடும் நமக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கோல்டு வின்னர் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் பால் கொஞ்சம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாகவே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது அது ரிப்பன் மாதிரி விழுகணும். இப்போ கேக் எதில் ரெடி பண்ண போகிறோமோ அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு இதை மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓடிஜியில் வச்சுக்கலாம். ஓடிஜி அவன் இந்த மாதிரி இல்லைன்னா இதை குக்கரில் கூட வேக வைக்கலாம். இந்த மாதிரி அலுமினிய பேப்பர்லேயே நம்ம வேக வைக்கலாம். இப்போது ஓடிஜியில் 35லேருந்து 40 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு 40 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு பாருங்கள், வெந்திருக்கும் நல்லா. அது நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குதுன்னு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.